அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் குயின்லி கிரியேஷன் தமிழ். இந்த வீடியோ எதை பற்றினா ஒரு அவுட்டிங் vlog, ஷாப்பிங் vlog கூட வச்சுக்கலாம். இந்த டைம் வந்து கும்பகோணம் இல்லை, மயிலாடுதுறை தான் போயிருந்தோம். மெஹந்தி போட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்க. மெஹந்தி ஆர்டிஸ்ட் ஆனதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு மெஹந்தி போடுறதுல தான் ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது. நமக்கு நாமே மெஹந்தி போடுறதுக்கு டைமும் இல்லை, ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே இருக்க மாட்டேங்குது. ஒரு மாதிரி போரிங்காக இருக்குது. ஸோ மெஹந்தி போடணுன்னு நான் ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருந்தேன். ஸோ இப்போ தான் எனக்கு கொஞ்சம் டைம் கிடச்சிச்சு. அதுவும் எப்போ நைட்டு 1 மணிக்கு மெஹந்தி போட்டுட்டு தூங்கினேன். மெஹந்தி மார்னிங் ரிமூவ் பண்ணும் போது ஃப்ரெஷ் ஸ்டெயினே நல்லா சூப்பராக டார்க்கான ஸ்டெயினாக வந்துருந்துச்சு. ஆர்கானிக் கோன் வந்து டைம் எடுக்க தான் நல்லா டார்க்கான ஸ்டெயின்ஸ் வரும். இது வந்து ஈவினிங் போல் எடுத்தது. மெஹந்தி டிசைன் ஸ்டெயின் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் ஆர்கானிக் கோன் வேணும்னா என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு மெசேஜ் பண்ணி உங்களோட ஆர்டர் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஆல் ஓவர் தமிழ்நாடும் கோன்ஸும் நாங்கள் கொரியர் பண்ணிகிட்ருக்கோம். என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். வீடியோவில் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ஈவினிங் போல் மயிலாடுதுறை கிளம்பியிருந்தோம். பஸ்ஸில் தான் போயிருந்தோம். வீட்லேயே இருந்து கொஞ்சம் போர் அடிச்சிருச்சு, எங்கேயாவது போகலான்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருந்தோம். எப்போதுமே வந்து கும்பகோணம் தானே போகிறோம், இந்த டைம் வந்து மயிலாடுதுறை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரலான்னு சொல்லி தான் போயிருந்தோம். மெயினான ரீசன் வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து மயிலாடுதுறையில் முழுக்கு கடை போடுவாங்க. சரி அங்கே போயிட்டு விண்டோ ஷாப்பிங் மாதிரி பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி தான் ஒரு ஐடியாவில் போயிருந்தோம். விண்டோ ஷாப்பிங் தாங்க சொல்கிறது, ஆனால் ஏதாவது ஒரு திங்ஸ் பார்த்தோன்னா வாங்காமல் வருவோமா? இந்த டைம் தான் வந்து மைண்டை நல்லா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எது தேவையோ அது மட்டும் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் வந்திருந்தேன். முழுக்கு கடை வந்து மயிலாடுதுறையிலே புது பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் போடுவாங்க. ஒரு திடல் மாதிரி இருக்கும், அது ஃபுல்லாக நிறைய ஸ்டால்ஸாக போட்டிருப்பாங்க. இங்கே வந்து வீட்டுக்கு தேவையான திங்ஸ், கேர்ள்ஸ்க்கு தேவையான இமிட்டேஷன் ஜுவல்ஸு, ஃபேன்சி ஐட்டம் எல்லாமே நிறைய ஸ்டால்ஸ் போட்டிருப்பாங்க. இந்த ஸ்டால் வந்து என்ட்ரன்ஸ்லேயே இருக்கும். இந்த ஸ்டாலில் நிறைய திங்ஸ் வச்சுருந்தாங்க. நான் இந்த மாவு சலிக்கிற ஃபில்டர் வந்து வாங்கலான்னு பார்த்துட்டு இருந்தேன். 3 பீஸ் இருந்துச்சு. ஸ்மால் சைஸ்லேருந்து பிக் சைஸ் வரையும் வச்சுருக்காங்க. 350 சொல்லியிருந்தாங்க. இங்கெல்லாம் ஃபிக்ஸ்டு ரேட்டாக தான் வச்சுருக்காங்க, நம்ம பார்கெயின் பண்ணிலாம் வாங்க முடியாது. ஒன் டைம் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு நம்மளுக்கு ப்ரைஸ் இங்கே ஓகேயாக இருந்துச்சுன்னா வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அதே மாதிரி இந்த ஃபில்டரும் நான் பார்த்து வச்சுருந்தேன். ஸோ இது வந்து 300க்குள்ளே சொல்லியிருந்தாங்க. இந்த ஸ்டாலில் தாளிப்பு கடாயெலாம் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸில் டிஃப்ரெண்ட் சைஸஸில் வச்சுருந்தாங்க. அதே மாதிரி ப்ரைஸும் நல்லா அஃபோர்டபுளாக தான் இருந்துச்சு. என்னோடய வீடியோஸை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஏதாவது வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். செராமிக் காஃபி மக்லாம் ஈச் வந்து 20 ருபீஸ்லேருந்து சொல்லியிருந்தாங்க. கலெக்ஷன்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. பிளாஸ்டிக் பிளேட்டில் வந்து ஸ்நாக்ஸ் பிளேட்லாம் 10 ருபீஸ்லேருந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருந்துச்சு. அதே மாதிரி பிக் சைஸ் பிளேட்டும் கலெக்ஷன்ஸ் நல்லா தான் வச்சுருந்தாங்க. இந்த பேக் ஸ்டால் தான் இருந்துச்சு. இந்த ஸ்டாலில் A to Z எல்லா பேக்ஸுமே வச்சுருந்தாங்க. ஸ்லிங் பேக்கு, பேக் பேக்கு, கிளச்சஸ்ஸு, ஹேண்ட் பேக்கு, ட்ராவல் பேக் கூட வச்சுருந்தாங்க. கிளச்சஸ்லாம் ஸ்டார்டிங் ப்ரைஸ் 150லேருந்தே இருக்குது. அதே மாதிரி ஹேண்ட்பேக்லாம் 400, 500 ரேஞ்சஸில் கூட வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் பார்கெயின் பண்ணி கொஞ்சம் ப்ரைஸ் கம்மி பண்ணி கூட வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டால் வந்து பேக் ஸ்டால் காமிச்சிருந்தானே, அதுக்கும் ஆப்போசிட்டில் தான் போட்டிருந்தாங்க. எந்த திங்ஸ் எடுத்தாலுமே 15 ருபீஸ் தானா. எனக்கு ரொம்பவே இந்த ஸ்டால் வந்து பிடிச்சிருந்துச்சு. எதனால் பிடிச்சிருந்துச்சுன்னா மெயினாக இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ப்ராடக்ட் பற்றி தான் சொல்லணும். அதே மாதிரி ஸ்பூனு, இந்த ஸ்போர்க்கு, ஐஸ்கிரீம் ஸ்பூன்லாம் செம்மையான குவாலிட்டியில் வச்சுருந்தாங்க. நல்ல திக்காக இருந்துச்சு. அதே மாதிரி மெட்டீரியல்ஸும் சூப்பரான மெட்டீரியல். இதே நம்ம மற்ற ஷாப்பில் வந்து செட்டாக வாங்கும்போது 6 பீஸே வந்து 300க்கு மேலே தான் சொல்லுவாங்க. எனக்கு அது ரொம்பவே ஒர்த்தாக தெரிஞ்சிச்சு. அதே மாதிரி ஃபேன்சி ஐட்டம்ஸில் இயரிங்ஸும் நல்லா ஒர்த்தாக தோணுச்சு. மற்றபடி பிளாஸ்டிக்கில் நார்மலாக கிடைக்கிறது தான், ஆனால் இயரிங்ஸ் எல்லாம் கலெக்ஷன்ஸ் நல்லா இருந்துச்சு. 15 ருபீஸ்க்கு சூப்பர் ஒர்த்து.
இங்கே எடுத்த திங்ஸ்க்கு மட்டும் பில் போட்டுட்டு அந்த ஸ்டால்லேருந்து வெளியே வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து கிட்ஸ்க்கு தேவையான ஸ்டேஷ்னரி ஐட்டம் அதே மாதிரி டாய்ஸ்லாம் அவ்வளோ வச்சுருந்தாங்க. கிட்ஸ்லாம் அழைச்சிட்டு போனீங்கன்னா அவ்வளோதான், ஒரு டாய்ஸ் வாங்காமல் அங்கேருந்து வெளியே வர மாட்டாங்க. அடம் பிடிச்சி ஏதாவது ஒரு டாய்ஸ் வாங்கிட்டு தான் வருவாங்க. இந்த ஸ்டாலில் அயன் கடாய்ஸ்லாம் டிஃப்ரெண்ட் சைஸஸில் வச்சுருந்தாங்க. குவாலிட்டி பொறுத்து அதே மாதிரி வெயிட் பொறுத்து ப்ரைஸ் சொல்கிறாங்க. 200லேருந்து ஸ்டார்டிங் ப்ரைஸு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இவ்வளோ ஸ்டால்ஸ் போட்டிருக்காங்கன்னு. நிறைய ஸ்டால்ஸ் வந்து இந்த மாதிரி ஃபேன்சி ஐட்டம் தான் நிறையா இருந்துச்சு. நான் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற திங்ஸ் மட்டும்தான் கவர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டாலில் வந்து இந்த திங்ஸ் வந்து எது எடுத்தாலுமே 20 ருபீஸ்னு அப்படின்னு போட்டிருந்தாங்க. இங்கே வந்து 90s கிட்டோட சாக்லேட்லாம் நிறைய இருந்துச்சு. யாரெல்லாம் 90s கிட்டுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதில் எந்த சாக்லேட் உங்களுக்கு பிடிக்கும்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து 2K கிட்டுங்க, இருந்தாலும் இந்த சாக்லேட்லாம் சின்னதில் சாப்பிட்ருக்கோம். இப்போ அந்த அளவுக்கு சாப்பிட்ணுன்னு தோணலை. இதில் எனக்கு எந்த சாக்லேட் பிடிக்கும்னா ஆரஞ்சு மிட்டாய், அதுதான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இன்ன வரையும் அதுதான் வாங்கி சாப்பிடுவேன். இங்கே வந்து ஆல் டைப் ஆஃப் நட்ஸு, ஹோல் ஸ்பைசஸ் இது எல்லாமே பேக் பண்ணி வச்சுருக்காங்க. ஈச் பேக் வந்து 20 ருபீஸ். அதே மாதிரி அப்பளம் அது மாதிரி சிப்ஸ் வெரைட்டிஸும் நிறைய வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டாலில் வந்து ஆன்லைனில் கிடைக்கிற ஸ்டோரேஜ் கண்டெய்னர், வாட்டர் பாட்டில்ஸ் இதெல்லாமே யூனிக்காக நல்லா இருந்துச்சு. ப்ரைஸும் வந்து ஓரளவு அஃபோர்டபுளாக தான் இருந்துச்சு. இந்த ஸ்டால் வந்து எந்த திங்ஸ் எடுத்தாலுமே 50 ருபீஸ்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. சரி உள்ளார போய் தான் பார்ப்போம்னு சொல்லி பார்த்தோம். கிளாஸ்வேர்னால் சூப்பரான குவாலிட்டியில் வச்சுருந்தாங்க. ஜூஸ் கிளாஸு, காஃபி மக்கு டைப்லேயும் வச்சுருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னரும் கொஞ்சம் திக்காக நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு. கண்டிப்பாக வாங்கலாம். எனக்கு ப்ரைஸ் வந்து அஃபோர்டபுளாக தான் தெரிஞ்சிச்சு. மோஸ்ட்லி எல்லா ஸ்டால்ஸுமே ஃபேன்சி ஐட்டம் இந்த மாதிரி வெசல்ஸ் ஐட்டம்ஸ் தான் நிறையவே போட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டாலில் கீ செயினில் ஃபோட்டோ பிரிண்ட் பண்ணி கொடுக்குறது, நேம் எழுதி கொடுக்குறது அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டாலில் வந்து ஃபேன்சி ஐட்டம்லாம் யூனிக்காக வச்சுருந்தாங்க. ஹேர் கிளிப்ஸு, ஹேர் எக்ஸசரிஸ் அதே மாதிரி இயரிங்ஸ்லாம் வெஸ்டர்ன் டைப்லாம் சூப்பராகவே இருந்துச்சு. இந்த ஸ்டால் வந்து ஃபேன்சி ஸ்டால் காமிச்சிருந்தானே அதுக்கு ஆப்போசிட்டில் போட்டிருந்தாங்க. இங்கே வந்து ஃப்ரிட்ஜ் கவர், ஃப்ளோர் மேட்டு, பெட்ஷீட் இது எல்லாமே கலெக்ஷன்ஸ் நல்லாவே இருந்துச்சு. ப்ரைஸும் நீங்கள் கம்மி பண்ணி கேட்டாலும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறாங்க. குட்டீஸ்லாம் விளையாடுவாங்களே இந்த சொப்பு ஜாமா திங்ஸ் கூட செப்ரேட்டாக ஒரு ஸ்டாலாக போட்டிருந்தாங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ டாய்ஸ் இருக்குன்னு. அதே மாதிரி ஃபேன்சி ஐட்டமும் நிறைய ஸ்டால்ஸ் போட்டிருந்தாங்க. இந்த ஸ்டாலில் கிட்ஸ் யூஸ் பண்ணுற ஸ்லிங் பேக்லாம் கலெக்ஷன்ஸ் நிறையவே வச்சுருந்தாங்க.
அதே மாதிரி பேங்கிள்ஸும் கலெக்ஷன்ஸ் நல்லாவே இருந்துச்சு. நான் கூட ஒரு பேங்கிள்ஸ் வாங்கினேன். ஏன்னா பிக் சைஸ் வந்து சட்டுன்னு அமையாது. கலெக்ஷன்ஸும் கிடைக்காத எதுவுமே சைஸஸும் அவைலபிளாக இருக்காது. எனக்கு வந்து இங்கே ஒரு பேங்கிள்ஸ் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி சைஸும் நிறைய அவைலபிள் இருந்ததுனால ஒரு பேங்கிள்ஸ் வந்து நான் வாங்கிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டால் ஃபுல்லாமே செராமிக் ஐட்டம் வச்சுருந்தாங்க. காஃபி மக்கு, ஸ்டோரேஜ்க்கு யூஸ் பண்ணுற அந்த ஜாடி டைப்பில் உள்ளது ஃபுல்லாகவே கலெக்ஷன் சூப்பராகவே இருந்துச்சு. அதே மாதிரி ப்ரைஸ் கேட்கணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து ஐ திங்க் 50 ரூபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸ்நாக்ஸ்க்கும் தனியாக ஸ்டால் மாதிரி போட்டிருப்பாங்க. இது வந்து ஒரு மினி எக்ஸிபிஷன் மாதிரி தாங்க. ஆனால் ரைட்லாம் இருக்காது. எக்ஸிபிஷனில் என்னென்ன ஸ்நாக்ஸ் சேல்ஸ் பண்ணுவாங்களோ சேம் அதே தான். இட்லி, அப்பளம், மிளகா பஜ்ஜி, காலிஃப்ளவர் பக்கோடா, பானிபூரி, பாப்கார்ன், அந்த மாதிரி ஐஸ்கிரீம், அந்த ஸ்நாக்ஸ் எல்லாமே இங்கேயும் இருக்கும். மோஸ்ட்லி எல்லா ஃபேன்சி ஸ்டால்லையுமே பேங்கிள் கலெக்ஷன் சூப்பராகவே வச்சுருந்தாங்க. கிட்ஸ்க்கு நிறைய வெரைட்டியில் ஸ்டோன் ஒர்க் வச்ச பேங்கிள்ஸ்லாம் சூப்பராகவே இருந்துச்சு. ஃபைனலாக எல்லா ஸ்டாலுமே பார்த்துட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். வந்து ஜனதா போயிருந்தோம். கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி ஜனதாக்கு வந்துட்டோம். ஜனதாக்கு வந்து நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன். இங்கே ஸ்லிப்பர் கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்பவே நல்லா இருக்குது. டெய்லி ஒர்க் யூஸ் பண்ணுற ஸ்லிப்பர், ஸ்டோன் ஒர்க் வச்ச ப்ரைடல் ஒர்க் யூஸ் பண்ணுற ஸ்லிப்பர் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்குது. எனக்கும் ஸ்லிப்பர் வாங்க வேண்டியது இருந்துச்சு. ஒரு ஸ்லிப்பர் செலக்ட் பண்ணிவிட்டு அது பில் போட்டுட்டு செகண்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டோம். மெயினாக எதுக்கு இங்கே வந்திருந்தேன்னா வால் ஸ்டிக்கர் வாங்குறதுக்கு. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க இங்கே வால் ஸ்டிக்கர் வந்து ஆன்லைனில் கிடைக்கிற மாதிரி அவைலபிள் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. சரி கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் தான் வந்திருந்தேன். இந்த ஷாப்பை வெளியிலேருந்து பார்க்கும்போது தெரியலங்க, ஆனால் உள்ளார போக போக அவ்வளோ திங்ஸ் வச்சுருக்காங்க. உன்னிப்பாக கவனித்து பார்த்தா தான் தெரியுது இவ்வளோ திங்ஸ் வச்சுருக்காங்களான்னு. ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ்லாம் ஆன்லைனில் கிடைக்கிற மாதிரி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸில் பிராண்டடாக உள்ள மேக்கப் ஐட்டம்ஸும் வச்சுருக்காங்க.
வீட்டுக்கு தேவையான ஸ்டோரேஜ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய கண்டெய்னர், பேஸ்கெட்டும் கலெக்ஷன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. நம்ம பார்க்க வந்தது வால்பேப்பர். ஃபைனலாக எனக்கு பிடிச்ச வால்பேப்பரை செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு பில் போட்டுட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஏதாவது வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோடய வீடியோஸை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய் கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.